ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம பாவக்காய் புளி தொக்கு எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்க பாவக்காய் போடுங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் திரும்பியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயத்தை ஆட் பண்ணுங்கள். அதையும் நல்லா பொரியட்டும், கருக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்க, ரெண்டும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின உடனே தக்காளி 2 பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு கிணத்துல புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க பாவக்காவை நம்ம அதில் போடுவோம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட உடனே நம்ம புளியும் மசாலாலாம் கரைச்சி வச்சுருக்கிறதுல ஊற்றுங்க. அதுக்கப்புறமா புளிப்பு, காரம், உப்பெல்லாம் டேஸ்ட்டு பாருங்கள். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ பார்த்துட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுடுங்க. மூடிட்டு ஒரு 2 விசிலில், ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம், 2 விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாவக்காய் புளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்